ஓப்பனிங்கா அப்படி சரக்கு ஊத்தி அப்படி இவர் வாயில வச்சு அடிச்சதுக்கும் அவர் வாயில வச்சு அடிக்கிறது எவ்வளவு டிஃபரன்சியேஷன் இருக்கு. கேரக்டர்ல அப்படியே வாழணுங்க. சிவாஜி கணேசன் நடிச்சாருன்னா நடிப்புங்கிறது தெரியும். இவர் அப்படியே வாழ்ந்துட்டாரா? விஜய் நடிச்சாருன்னா அது நடிப்புங்கிறது தெரியாது. தளபதி இந்த எலெக்ஷன் முடிச்சிட்ட பிறகு திரும்ப மீண்டுமே படத்துல நடிக்க வருவாரு. நவம்பர் மாசம் வந்து திருப்பி நடிக்க வருவாரு நம்ம தளபதி. அதுவும் பாருங்க, என்னுடைய படத்துலயுமே நடிப்பாரு, என்னுடைய ப்ரொடக்ஷன்லயுமே நடிப்பாரு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன், ஸோ எனக்கு ஜோசியம் தெரியும், ஆனால் திருப்பி பரவாயில்ல நடிப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம தங்கை தான் அந்த படத்தை ஆக்சுவலா டைரக்ட் பண்ண போறதே நான் தான். அதே ஜோசியக்காரன் எனக்கும் சொல்லியிருக்கான். இந்த விஷயம் யாருக்காவது தெரியுமா? இந்தியா ப்ரொடியூசர், அவங்க தான் ஹீரோயின், தளபதி விஜய் அவர்கள் ஹீரோ, நான் டைரக்டர். நான் அரசியலுக்கு வந்துட்டு இனிமேல் படமே நடிக்க மாட்டேன், ஜனநாயகம் தான் கடைசி படம் சொல்லிட்டு இப்பயே நீங்க அடுத்த அறிக்கை விடுறீங்களே நவம்பர்ல வந்து. இங்க சொன்னார. ஓ, இது வேற இருக்கா? மலேசியால வேற வை. நான் இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கிற மலேசிய மக்களுக்கு சொன்னது. நாங்க இனிமேல் அந்த ஊர்ல விஜய் நடிக்கிற படத்தை காட்ட மாட்டோம். 41 ரூபாய் கிடைக்கலங்க. எல்லாருக்கும் கடன் கேட்டு பார்த்துங்க, ஒரு கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை நம்பாத ஒரு சமுதாயமா இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுது என் தலைவர் நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உங்களை விட்டு போனதான் தனிப்பட்ட முறையில் நான் பேச வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. ஆனா அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் கிடையாது, புரியுதுங்களா? ரிபப்ளிக் பார்ட்டிக்கும் எங்களுக்கு மட்டும்தான். ட்ரம்ப்புக்கும் விஜய்க்கும் தான் போட்டியே. வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலுக்கு யார் வந்திருக்காங்க தெரியுமா? பிரபல டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? பார்த்தா அப்படி தெரியல சார், ஏதோ நொந்து போன மாதிரி இருக்கீங்க. என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? மலேசியா போயிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டீங்களோ? அச்சோ, என்ன சார் ஆச்சு? ஒரு 12,000 ரூபாய் தான் டிக்கெட். எல்லாம் அமௌண்ட் ரெடி பண்ணி கடைசியில பார்த்தா உங்களை விட்டு போயிட்டாங்களா? விட்டுட்டுலாம் போலங்க. யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி எல்லாம் வந்தாரு. நான் வந்து டைம் பார்க்கறதுக்கு என்னோட இண்டிவிஜுவலா நான் போனது, நான் காசு சேர்த்து வச்சு நான் டிராவல் பண்றதுக்கு தான் இருந்தேன், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமௌண்ட் கம்மி ஆயிடுச்சு, அதனால டிக்கெட் இருக்கு. எவ்வளவு அமௌண்ட் சார்? 12,000த்துல 41 ரூபாய் கம்மி ஆயிடுச்சா? சோ சார், இத கூடமா சார் உங்க தளபதி குடுக்கல? நீங்க எப்பேற்பட்ட தளபதி வெறியன், உங்களுக்கு ஒரு 41 ரூபாய் கம்மியா இருக்கு. நீங்க சொல்லிருந்தா தளபதி உங்க அவ்வளவு ஃப்ரீயாவே கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கேட்டாங்க. ஒரு 41 ரூபாய் ஒரு 41 ரூபாய் என்ன சார்? அது கரெக்டது கூட நம்ம ஒர்க் இல்லாத ஒரு வாக்கியை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சார். நீங்க தாவேகா கட்சியோட எவ்வளவு பெரிய பில்லர் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆதரவாளர் தெரியுமா? நீங்க உங்களுக்கு போய் ஒரு 41 ரூபாய் கொடுக்க கூட யாரும் இல்லைன்னா என்னங்க இது? இவ்வளவு பெரிய தளபதியோட வெறியர் செய்வுங்க. பில்லர்ங்கிறது கட்டடத்து கீழே இருந்தாதான் அந்த பில்லருக்கு மதிப்பு. அசோக் பில்லர்னு தனியா இருக்குது, அதுக்குனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? காக்கா உட்காந்து சார், அசோக் பில்லர்னா எவ்வளவு லேண்ட்மார்க் சொல்றாங்க. எங்க போனோம் அசோக் பில்லரா அது அப்படிங்க ஒரு லேண்ட்மார்க் சொல்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல? உங்களால ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்? அதுதாங்க இப்ப நந்தவனம்னா தாவேகா அப்படிங்கிற இடத்துல இருந்து பிரயோஜனம். ஒரு அசோக் பில்லர்லயாவது காக்கா வந்து உட்காந்து ஒரு எச்சம் எடுத்துங்க. நம்ம தலையில அது கூட உட்கார முடியலையே, வண்டிட்டு உழுந்துருது அப்படிங்கிற அளவுக்கு தானே இருக்குது. என்னத்த சொல்றது? சோ சார், உங்க நிலைமை இந்த அளவுக்கு ஆகும்ட்டு நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஆனா நீங்க மலேசியாவுக்கு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தளபதியோட ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தீங்கன்னா செம்ம களை கட்டியிருக்கும், அந்த திருவிழா மாதிரி இருந்திருக்கும். ஏற்கனவே மலேசியால வந்துட்டு பயங்கர திருவிழா, மலேசியா இடம் அந்த ஊரே வந்து ஸ்தம்பிச்சதுன்னா நம்ம கேள்விப்பட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்தம்பிச்சுதா சார்? மலேசியன் புக் ஆஃப் மலேசியாவில் வந்து அந்த இதுல வந்து இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவங்கள், கிட்டத்தட்ட 80,000 பேர் இருக்கிற ஆடிட்டோரியத்துல அப்படியே ஃபுல்லா வந்து இதுவரைக்கும் சரித்திரத்துல அங்க நடக்கல. அப்படி ஒரு புக் ஆஃப் ரெக்கார்ட் மலேசியாவோட நடந்திருக்கு. அது வந்து பெரிய சாதனை தான். ஏன் சார் இப்படி உருட்டுறீங்க? அங்க என்ன ஆக்சுவலா நாங்க பேப்பர்ல எல்லாம் பார்த்தோம், என்ன போட்டிருந்தாங்க தெரியுமா? 2021 ஜூன் மாசம் வந்துட்டு மலேசியால நடந்த ஒரு ரோடு இதுக்காக வந்துட்டு அவங்க போட்டோ எடுத்துறாங்க. அதை வந்துட்டு தளபதிக்காக வந்தது, மலேசியாவே ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க, மக்கள் கூட்டம் திரளாய் வந்ததுன்னு பொய்க்கு மேல பொய் சொல்லி போட்டிருந்தீங்களே சார் ஒரு பிரபல பத்திரிகையில. அது மக்களே பார்த்துட்டு இப்பெல்லாம் கூட உருட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, நீங்க பாக்கலையா? ஒரு வன்மத்தோட
எபிசோட் டிராவல் ஒரு வீடியோ லைவா பாக்குறீங்க, அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பாக்குறீங்க. லைவா எந்த சேனல்ல சார் காட்டுனாங்க? ஆடியோ லான்ச் எந்த சேனல்ல லைவா காட்டுனாங்க? லைவா காட்டணும் இல்லைங்க, எங்க ம். பொண்ணு அங்க இருந்து லைவா போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கான்ல, அவன் அனுப்புனதுலாம் பொய்யான வீடியோவா? அவங்க எவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்கன்னு சொல்லுங்களேன் தோராயமா உங்களுடைய 80,000 பேருங்க, 80,000 பேருங்கிறது என்ன சாதாரணமா? ஜல்லிக்கட்டுல சேர்ந்த கூட்டத்தோட ஜாஸ்தியான கூட்டங்க. 80,000க்கான ப்ரூஃப் இருக்கா சார் உங்ககிட்ட? சீட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எண்ணி பாத்தீங்க. சீட்டு வந்து உங்களுக்கு நம்பர், ஆனா மக்கள் அங்க வந்தாங்களா? ரசிகர்கள் அங்க வந்தாங்களா? அதுதான் இப்ப நாங்க கேக்குற கேள்வி. 80,000 பேர் உட்கார்றதுக்கான சீட் அங்க இருந்தது, அதுக்கான ரசிகர்கள் அங்க வந்தாங்களா? ஏங்க வாட்ஸ்அப்லங்க அந்த நியூஸ்லாம் ஃபேக் நியூஸாங்க. ஆப்வியஸ்லி வந்துட்டு அது ஃபேக் தான். கிரியேட் பண்ணி உள்ளார விட்டுட்டு அதை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் நானு. அப்படிதாங்க இருந்துச்சு. ஏஐல தானே நாங்க பார்த்தோம். நீங்க கிரியேட் பண்ணது எல்லாமே ஏஐ தான். அவ்வளவு கூட்டம் வந்துருச்சு. மலேசியா மக்களே ஸ்தம்பித்தாங்க. மலேசியால கால் வைத்தார் தளபதி. என்னெல்லாம் உருட்டுனீங்க சார். நாங்க அது அப்படியே ஆப்போசிட்டாவே நடந்தது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீங்க மலேசியா போவாததுதான். ஒரு விஷயம் இல்ல, எங்களோட இயக்கத்தை சேர்ந்தவங்க ஒரு காலத்திலையும் பொய் பரப்புரைகள் செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? அது எல்லாமே உண்மை. அதுக்கான ப்ரூஃப் நாங்க காட்டட்டுமா சார்? நீங்க என்ன 1000 புட்ஸ் காட்டினாலும் அது ஏஐங்க. புரியுதுங்களா? ஒத்துக்கோங்க. எதிராளி எப்படி வேணுமாலும் காட்டுவோம். ஆனா எங்கது எப்படிங்கிறது எங்களுக்கு உண்மை நாக்கப்பட்டு தான் பேசுறவங்க. உண்மையை நம்பாதவங்கள்ட்ட நாங்க எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்து விளக்க முடியாது. ஏஐல நீங்க மக்களை தாங்க ஏமாத்திருக்கீங்க. இவ்வளவு பேர் வந்தாங்க, இவ்வளவு பேர் போனாங்க. அதுக்கான ப்ரூஃப்லாம் ஒன் பை ஒன்னா ரிலீஸ் ஆயி பெரிய சர்ச்சையில போயிட்டு இருக்கு சார். மறுபடியும் சொல்றேன், இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான். நீங்க அங்க மலேசியா போவாததுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஏங்க எங்க தலைவன் ஆளுக்காக வெறும் மேடல் ஆடுறது எங்க தலைவனுக்கு பழக்கம் கிடையாது. எங்க தலைவன் ஒரு இடத்துல ஆட்டம் ஆடணும்னா முன்னால அத்தனை கோடி பேர் நின்னாதான் ஆடுவோம். புரியுதுங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஆட்டத்தை நாங்க தான் பார்த்தோம். அதுவும் பாத்தீங்கன்னா சென்னையில ரிட்டர்ன் வரீங்க. சென்னை ஏர்போர்ட்ல பா முடியல சார் எங்களால. என்ன? அவ்வளோ பவுன்சர்ஸ், அவ்வளோ கூட்டம்லாம் இருக்கு. வராரு, கிட்ட அப்படியே வந்துட்டே இருக்காரு, திடீர்னு தடிக்கி விழுறாரு. அது பார்க்கும் போதே தெரியுது அவரு வேற ஒரு உலகத்துல இருக்காரு. அந்த மாதிரிதான் சார் தோணுச்சு. வேற ஒரு சொன்னா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வேற ஒரு அவர் இந்த உலகத்துல இல்லாம வேற ஒரு உலகத்துல அப்படியே தள்ளாடி வந்து கீழே விழுந்து, அந்த பவுன்சர் தூக்கி காருக்குள்ள எதையோ தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறாங்க அவரை. இல்லங்க. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? பார்த்தங்க. நீங்க என்ன புரிஞ்சுட்டு பேசுறீங்க தெரியுதா? என்ன சார் சொல்லுங்க. போதையில ம். அப்படியே ஜானி வாக்கரை ஃபுல்லா அடிச்சிட்டு ம். அப்படியே ஃபிளைட்ல ஃப்ரீல கொடுத்த தண்ணியும் உள்ளார விட்டுட்டு ம். அப்படியே வந்து போதையில தள்ளாடி விழுந்தாரு தானே நீங்க மெயின் பண்றீங்க. தள்ளாடி நீங்களே உண்மையை சொல்லிட்டீங்களே. என்னங்க உண்மையா உண்மை, சொல்றேன். அது பேரே சொல்லிட்டீங்க, பிராண்டு. இருக்குது. மனசுல அப்படி ஃபீலிங் இருக்குது. முதல்ல அப்படிலாம் விட்டுருங்க. அப்ப ஏன் சார் அப்படி தள்ளாடி வந்து விழுந்தாரு அவரு? அவ்வளோ பவுன்சர்ஸ் இருந்தாங்க, அவ்வளவு மக்களுக்கு அவரை சுத்தி ரசிகர்கள் இருந்தாங்க. நீங்க வந்து இறந்தோட தமிழ்நாடுங்க, தாய் மண்ணுங்க, பிறந்த மண்ணுங்க. ஒருத்தர் குனிஞ்சு தொட்டு வணங்கறதுக்கு கூட அந்த கேப்ல என்ன மாதிரி திருச்சி கட்டமைக்கிறீங்க. ஏன் சார் அந்த இடத்துல அந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளில வரீங்க, அந்த கூட்ட நேரத்துல அங்கதான் வந்து தொட்டு மண்ணு ஏதாவது தாய் மண்ணை தொட்டு கும்பிடணுமா? வீடு இல்லையா, வாசல் இல்லையா, அங்க போய் கூட தொட்டு கும்பிட்டு இருக்கலாமே. நீங்க அந்த காட்சியை பாத்தீங்களா? அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க பார்த்தோம், எல்லா சோசியல் மீடியாலும் காட்டினாங்க. அவர் வந்தாரு, வந்து அப்படியே அந்த தன்னுடைய நிலை அறியாமல் தடுக்கி விழறாரு. அங்க இருக்க பவுன்சர் அப்படி தூக்கி அப்படி போடுறாரு. ஏன்னா பார்த்த எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு அப்படி இல்ல. வந்து பார்த்து எல்லார்கிட்டயும் அங்க இருக்கிறவங்க நீங்க வந்து பார்க்கதான் செய்றீங்க. ஒரு மீடியாவோட காட்டுறதுதான் பாக்குறீங்க. அது சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க. புரியுதுங்களா? அவருக்கு வந்து நல்லா ஒரு தெரிஞ்சுக்கங்க. அவர் வந்து டிஎம்கேயோட சதி இங்கவே நடக்க ஆரம்பிக்குதுங்கிற இடத்துல தான் இருக்குது உண்மை. ஓ, அங்கேயே ஆரம்பிச்சிட்டீங்க டிஎம்கே. என்கரேஜ் பண்ணி அவர் அந்த இடத்துல அவர் வந்து வணங்கினார். புரியுதுங்களா? அவர் ஆக்சுவலா தடுக்கி விட்டதுங்கிறது யாரும் ஒருத்தன் தடுக்கி விடல, அவரும் தடுக்கி விடல. அந்த கருப்பு ஆவி உள்ளார பூந்துதான் அது நடக்குதுங்க. டிஎம்கே காரனோட முழுக்க சதிங்க. கருப்பு ஆடுனா நாங்க அங்க கூட பாத்தீங்களா? மலேசியாவுல எவ்வளவு தெளிவா நின்று டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, எல்லாம் செய்யறாரு. ஏதாவது கிக்கி தந்துனாரா? கரெக்டா பேசினாரா இல்லையா? அங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. என்ன அங்கெல்லாம் பண்ண முடியும்? அங்க பப்ளிக்ல அங்கெல்லாம் பண்ண முடியாதுல்ல. ஒரு 10 நிமிஷம் நின்று பேச முடியுதா? 10 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம். மலையாள மந்திரத்தான கூட்டிட்டு வந்து வாயை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஓ, மலையாள மாந்திரீகம் சொல்ல வரீங்க. மலையாள மந்திரத்தினால வாயை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கேக்குறாங்க. ஏன் சார் அவர் கீழே வந்தாரு? பிடிக்காது. சரி, இப்ப நீங்க கருப்பு ஆடுன்னு சொன்னீங்களா, அவரு கூட இருந்ததுலாம் வந்துட்டு பவுன்சர்ஸ். கருப்பு ஆவிங்க, கருப்பு ஆவி. கருப்பு ஆவி. அப்ப கூட அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் கருப்பு ட்ரெஸ்ல தானே இருந்தாங்க. ஒரு அவங்களா கூட இருக்கலாம் இல்லையா? நீங்க எப்ப பார்த்தாலும் திமுகங்கிறீங்க. என்ன அவன கருப்பு ட்ரெஸ் போட்டு கமாண்டர்ஸ் எல்லாம் எங்களோட ஆட்களுங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வந்து
அவங்கலாம் வந்து என்ன சொல்றது, அவங்கலாம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அந்த தேவ தூதர்கள் மாதிரி. கருப்பு ட்ரெஸ் மாதிரி கடவுளுக்கு தேவ தூதர்களா அவங்க இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் இந்த கருப்பு கூத்தாட்டிங்கன்னா எவ்வளவு வேணாங்க. பயங்கரமான சரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சதியெல்லாம் முறிச்சு மக்களுக்கு உண்மை தெரியும். யாரு தப்பு யாரு சரிங்கிறது மக்கள் தெரியும். ஒரு தீய சக்தியோட வேலைகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குன்னா கடவுள் என்னைக்குமே தூய சக்தி பக்கத்துல தான் இருக்கும். ஆமா ஆமா உங்களுடைய தூய சக்தி தான் நாங்க பார்த்தோமே. தன் நிலை அறியாம அப்படியே ஏதோ வேற ஒரு உலகத்துல அப்படி நடந்து வரும்போது அங்க இருந்து தூக்கி உள்ள போட்டது நாங்க தான் பார்த்தோமே. தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் சொல்றேன், போதைக்கு அடிமையாகி போதையில இருக்காருங்கிறதே விட்டுருங்க. அவர் போதைங்கிறதே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. டீ டோட்டலர் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. டீ டோட்டலர்னா எந்த ஒரு குடிப்பழக்கமுமே எது ஒரு குடிக்கிற பழக்கங்கிறதே இல்லாத ஒரு மனிதன். அவர் போதையில இருந்தாரு நம்புற மாதிரி போய் சொல்லுங்க சார். நண்பர் மாதிரி இல்லைங்க. நம்புற மாதிரி போய் சொல்லுங்க. உண்மையை சொல்லிட்டு இது இருக்கேன். யாரும் நம்ப மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? படத்துல இருக்குங்க. ஒரு திரைப்படத்துக்கு ஒரு கேரக்டராவே இந்த நடிகர் மாறி அந்த நடிப்பை அப்படியே சிவாஜி கணேசன் என்னங்க நடிச்சது? சிவாஜி கணேசன் எங்க வசந்த மாளிகையில தண்ணி அடிச்சது மாதிரி நடிச்சிருப்பாரு. அந்த நடிப்புக்கும் எங்க தலைவன் தண்ணி அடிச்சது மாதிரி நடிச்ச நடிப்புக்கும் ஈடாகுமா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் உங்க தலைவனோட படத்தை. தலைவன் படத்துல தண்ணி அடிச்சா தெரியுங்களா? தண்ணி அடிச்சுட்டு அந்த போதையிலேயே ஒரு பாட்டு ஒண்ணு ஓட தெரியுமா? அது உங்களுக்கு நடிப்பு எப்படி இருந்தது? வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அதுவா? நிகரான நடிப்பு சிவாஜி கணேசன் நடிச்சாரா? மாஸ்டர் படம் கூட எடுத்துக்கலாமே. பாத்தீங்களா? ஓப்பனியா அப்படி சரக்கு ஊட்டி அப்படி இவர் வாயில வச்சு அடிச்சதுக்கும் அவர் வாயில வச்சு அடிக்கிறது எவ்வளவு டிஃபரன்சியேஷன் இருக்கு. புரியுதுங்களா? ஒரு கேரக்டர்ல அப்படியே வாழணுங்க. சிவாஜி கணேசன் நடிச்சாருன்னா நடிப்புங்கிறது தெரியும். இவர் அப்படியே வாழ்ந்துட்டாரா? விஜய் நடிச்சாருன்னா அது நடிப்புங்கிறது தெரியாது. அதுல வாழ்ந்துட்டு இருக்கிறதா இருக்கும். சீரியஸா என்ன நீங்க என்னகிட்ட கேக்குறேன்னு இல்லைங்க. தென் தமிழ்நாட்டுல போய் எல்லார்கிட்டையும் போய் கேட்டு பாருங்க. வரிசையை நிக்க வச்சு ஒவ்வொருத்தையும் கேட்டு பாருங்க. உண்மை அமைஞ்சு விட்டுருவோம். வாழும் கலைஞர் அப்படி சொல்லாமா? என்னங்க கேள்வி? நீ வாழும் கலைஞர் வாழாத கலைஞர் புரியல. வாழாதவருக்கு புரியல. எனக்கு என்ன நீங்க இது பண்றீங்க சார்? நீங்க தானே சார் சொன்னீங்க ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டராவே மாறிடுவாரு, தன்னை அப்படியே என்ன சொல் சந்திரமுகியா மாறிடுவாருன்ற மாதிரிதான் நீங்க சொன்னீங்க. அவர் அதே மாதிரிதானே ரியாலிட்டிக்காவும் இருக்காரு. வேறங்க படத்தை விட்டுருங்க. இது அரசியல். அரசியல்ல வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. மக்கள் ஒவ்வொன்றையும் தீர்க்கமா அப்படியே பார்ப்பான். புரியுதுங்களா? ஏன்னா தலைவர் என்ன பண்றான் ஏது பண்றான் அவன மாதிரியே நம்ம இருக்கணுமே அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். விட்டு நோக்குவோம். நாம நல்லவனா இருந்தாதான், நாம ஒரு உதாரண புருஷனா இருந்தாதான் அவன் நம்ம பின்பற்றப்ப நல்லவனா இருக்க முடியும். சரி, ஒரு கருத்தை மனசுல வச்சு இவர் அவ்வளவு ஆழமா தன்னை எவ்வளவு மாத்திருக்காரு தெரியுமா? மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற இன்றைய காலகட்டத்துல மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறவன் எங்க தலைவர் ஒரே ஒருத்தம் தான். சரி, அப்படி மக்களுக்காக வாழ்றவர் தான் பிளைட்டை விட்டு கீழே இறங்குறாரு. அவர் வரும்போது ஒரு ரசிகர் வந்துட்டு ஷால் போடுறாரு. ஏன் சார் முறைக்கிறீங்க? உங்களை மரியாதை கொடுத்துதானே சார் ஷால் போடுறாரு. இப்படி திரும்பி ஒரு முறை முறைக்கிறீங்க? சொல்ல முடியாதே. மக்களை பாக்குறதுக்கு இயேசுநாதர் போனாரு. ஆனா அவங்களை சுத்தி ஏன் சீடரை வச்சுக்கிட்டாரு? சொல்லுங்க, நீங்க தான் சார் வந்து பார்க்க கூடாது. முதல்ல சீடரை பார்த்து ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னைய பாரு அப்படிங்கறதா அவங்களோட நோக்கம். சார் ஒரு ஷால் போடுறதுக்கு தெரிஞ்சுங்க. எங்க தலைவர் அப்படி இருக்க கூடாதா? ஒரு ஷால் போடுறது ஒரு பிரச்சனையா சார்? எங்களுக்கு தலைவரை பிடிக்கும், அவருக்கு கௌரவப்படுத்துற மாதிரி ஷால் போடுறோம், திரும்பி அப்படி முறைக்கிறாரு. இதுக்கும் இயேசுநாதருக்கும் என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாம பேசுறீங்களே சார். நீங்க சம்பந்தம் இல்லாம நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒருத்தன் வரலாம், அது எந்த சால்வை போட்டான்? எந்த சால்வை போட்டான்? என்ன மாதிரி ஷால்வி போட்டோம் சார்? கட்சியோட சால்வைனா எங்களுக்கு பிடிக்குங்க. ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு வந்து போட்டோம்னா அது என்ன நாங்க ஏத்துப்போமா? ஓ, அதனாலதான் முறைச்சாரா? ஏத்துக்கங்க. ஏங்க முதல்ல எங்க கட்சியும் எங்க கொள்கையும் எங்க கட்சிக்குன்னு ஒரு கலர் இருக்குல்ல, மஞ்சள் சகப்புங்கிறது இருக்குல்ல, அது சகப்பு நீங்க போடுறதுக்கு வந்தீங்களா? சார் மஞ்சள் ஒரு ஞாபகம் வருது சார். இப்போ லாஸ்டா வந்து ஈரோட்ல ஒரு மக்கள் சந்திப்பு நடந்தது. மஞ்சளை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு. இதுக்கும் கோட் படத்துல திரிஷா ஆடுவாங்கல்ல மஞ்சள் சாரி கட்டிட்டு, அது என்ன பாட்டு சார்? அந்த மஞ்சள் சாரி கட்டிட்டு தானே அவங்க ஆடுவாங்க. ஒருவேளை அந்த மஞ்சள் சாரியை தான் அவர் ஈரோட்ல பேசினாரோ? மஞ்சள் எல்லாத்துக்கும் நல்லது, நம்ம அம்மாவும் சரி. படத்துல மஞ்சள் ரொம்ப நீளமா விட்டு கட்டி எல்லாம் ஆடி இருப்பாங்க. ஏன் அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நம்ம உயிரெழுத்துக்களுக்கு வந்துட்டு அந்த வெறும் மஞ்சளா இருக்காது. இந்த படத்துல வந்து திரிஷா கட்டியிருப்பாங்க வெறும் மஞ்சள் சாரி மட்டும்தான்.
அதே அந்த மஞ்சளை வந்து ஈரோட்ல வந்துட்டு நம்ம தலைவர் சொல்லியிருப்பாரு. அப்ப சித்திரம் பேசுறது படத்துல ஒரு மஞ்சள் சேலை கட்டிட்டு ஒருத்தவங்க ஆனது அது மஞ்சளா தெரியலையா? எங்களுக்கு தளபதி பண்றதுதான் சார் தெரியும். மத்தவங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு புரியாது. மஞ்சள்ன்ற ஒரு கலரை அடையாளப்படுத்துறதுக்கே எங்க தலைவர் தேவைப்படுறாங்கதுல இருந்து புரியுதா? நாங்க நினைச்சோம் த்ரிஷா கட்டினதுனால அவர் அப்படி சொன்னாரோ அப்படி. என்னது திரிஷாவ? மஞ்சள் சாரி கட்டினதுனால அவர் அப்படி ஈரோட்ல சொல்லிட்டாரோன்னு நாங்க நினைச்சோம். கேள்வி கரெக்டா கேளுங்க. நீங்க திரிஷாவை கட்டினது மாதிரி சொல்றதா இன்னும் அது மாதிரிலாம் நடத்தல. அப்ப வேற மாதிரியா சார்? ஆ? வேற மாதிரியா சார்? வேற மாதிரினா இல்ல. ஏங்க முதல்ல நாடோட பாருங்க. ம், புரியுதுங்களா? ம். முன்னாடி எல்லாம் காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணுவோம். இப்ப கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கிறாங்களா? இல்ல உள்ளேயே பத்துட்டு கல்யாணம் பண்றோம். ட்ரெண்டிங் பயங்கரமா இருக்குல்ல? அது மாதிரி இன்னைக்கு உலகத்தோட ஒத்து வாங்குங்க. என்னங்க உலகத்தோட ஒத்து டிராவல் பண்றதுக்கு பாருங்க. ஆமா அப்பாற்பட்ட ஒரு உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கொஸ்டின் பண்ணாதீங்க. தலைவன் பத்தின தலைவனோட புரிதலான கேள்விகளை கேளுங்க. ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேக்குறேன். தளபதியோட பெரிய ரசிகை அவங்க. பயங்கரமான ரசிகை. அவங்க பேர் நடிகை சிந்தியா. அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து 2026ல தளபதி இந்த எலெக்ஷன் முடிச்சிட்ட பிறகு திரும்ப மீண்டுமே படத்துல நடிக்க வருவாரு. நவம்பர் அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்றாங்க. மே மாசம் மே ஜூன் எல்லாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்துரும். நவம்பர் மாசம் வந்து திருப்பி நடிக்க வருவாரு நம்ம தளபதி. அதுவும் பாருங்க என்னுடைய படத்துலயுமே நடிப்பாரு, என்னுடைய ப்ரொடக்ஷன்லயுமே நடிப்பாரு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஜோசியம் பாத்துட்டு இருக்கேன். சோ எனக்கு ஜோசியம் தெரியும். ஆனா திருப்பி பரவாயில்ல நடிப்பாருன்ற மாதிரி சொல்றாங்களே. இவங்க யாரு ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? இது நம்ம தங்கை தான். அந்த படத்தை ஆக்சுவலா டைரக்ட் பண்ண போறதே நான் தான். ஓ! புரியுங்களா? அதே ஜோசியக்காரன் எனக்கு சொல்லியிருக்கான். இந்த விஷயம் யாருக்காவது தெரியுமா? இல்ல அவங்களே ஜோசியம் பாப்பாங்களாமா? 10 வயசுல இருந்து எனக்கு ஜோசியம் தெரியுங்கிறாங்க. நான் தான் சொல்றேன். ம், நான் தனிப்பட்ட முறையில அவங்க ஜோசியம் எந்த அளவுக்கு உண்மைன்னு பாக்குறப்பதான் தெரியுது. ம், அந்த படத்தோட டைரக்டரே நீதாயான்னு எங்க ஜோசியம் சொல்லியிருக்கான். ம். புரியுதுங்களா? சோ அடுத்து நீங்க தளபதி வச்சு படம் எடுக்க போறீங்க. இந்தியா ப்ரொடியூசர் அவங்கதான் ஹீரோயின். தளபதி விஜய் அவர்கள் ஹீரோ, நான் டைரக்டர். யாரோட முதல் படமா ஜனநாயகம். ம், புரியுதுங்களா? அடுத்த 6 மாசத்துல ம், எலெக்ஷன்ல ஜெயிச்சோட வெற்றியை கொண்டாடுறது எங்க படங்க. அது என் படங்க. ம். உங்க படத்துல தான் அவர் நடிக்க போறாரு. அந்த அம்மையார் சொன்னதுல அந்த தங்கை சொன்னதுல என்ன தப்பு இருக்குங்கிறீங்க? சோ 2026 நவம்பர்ல ம், நந்து சிந்து விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுக்க போறீங்க. டைரக்டர் நந்து, ப்ரொடியூசர் சிந்து, ஆக்டர் அது சொல். அவங்களும் ஆக்டர் தான். ம். ஓ ஆக்ட்ரஸ். அது வந்து ஒரு வெற்றி கூட்டணிங்க. இப்ப நீங்க கதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. அது எப்படி சார்? நான் அரசியலுக்கு வந்துட்டேன், இனிமே படமே நடிக்க மாட்டேன், ஜனநாயகம் தான் கடைசி படம் சொல்லிட்டு இப்பயே நீங்க அடுத்த அறிக்கையை விடுறீங்களே நவம்பர்ல வந்து. நீங்க சொன்னார ஓ இது வேற இருக்கா? மலேசியால வேற வாய், இங்க சென்னையில வேற வாயா சார்? என்ன புரியல? உங்களுக்கு நல்லா தெளிவா பாக்குறீங்களா? எங்க தலைவனுக்கு தெளிவா அவரோட பேச்செல்லாம் கேக்குறீங்களா? கண்டிப்பா கேக்குறோம் சார். அவரு நான் இனிமேல் படத்துல நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கிற மலேசிய மக்களுக்கு சொன்னது. ம், நாங்க இனிமேல் அந்த ஊர்ல விஜய் நடிக்கிற படத்தை காட்ட மாட்டோம். புரியுதுங்களா? விஜய் தொடர்ச்சியா படத்துல நடிப்பாரு. நம்ம இந்தியாவுல தமிழ்நாட்டுல இங்க உண்டு. அந்த மலேசிய மக்களோட மலேசிய வியாபாரம் இருக்கு இல்லையா ஓவர்சீஸ், அந்த மலேசிய வியாபாரத்தை ரத்து பண்ணிடணும். அங்க நடிக்கல அவ்வளவுதான். ஆனா சென்னையில தமிழ்நாட்டுல நடிப்பீங்க. கண்டிப்பா. அது எப்படிங்க? நடிப்புங்கிறது பிறப்பு ரத்தத்துல ஊறி போனதுங்க. அவங்க அப்பா நடிச்சிட்டு இருக்காரு, அவங்க அப்பா அம்மா நடிச்சிட்டு இருக்காங்க. குடும்பமா கலை இருக்காங்க. குடும்பம். அந்த கலைங்கிறது ரத்தத்தோட ஒவ்வொரு அணுவிலையும் சிகப்பு அணுவிலையும் வெள்ளை அணுக்கள்லையும் சேர்ந்து இருக்கிறத பிரிச்சு எடுக்க முடியுமாங்க? என்ன நீங்க? சரி சார், கலை குடும்பத்துல இருந்து பிறந்தாருன்னு சொல்றீங்க. அவங்க அப்பா அம்மாவே மலேசியால இன்வைட் பண்ணாரு ஆடியோ லான்ச்சுக்கு. அதெல்லாம் சரி. ஸ்டேஜ்ல ஏத்தி என்ன முதல்ல திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் எங்க அப்பா தான் அப்படின்னு ஏன் அவரு சொல்லல? மத்த டைரக்டர்ஸ் எல்லாம் மேல ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாருல்ல. தெரியாத விஷயத்த சொல்லலாம். ஏங்க இது கடைசி படம் சொல்றாருல்ல, எங்க அப்பா தவிர வேற எப்படி ஒரு நன்றி சொல்லிருக்கலாம்ல. இது என்னோட கடைசி படம், நான் இந்த மாதிரி இந்த படத்துல எல்லாம் நடிச்சது காரணமே எங்க அப்பா தான், புள்ளியார் சொல்லி போட்டதே எங்க அப்பா தான் அப்படின்னு ஏன் அந்த ஸ்டேஜ்ல அவர் சொல்லல? வீட்டுக்கு போறீங்க. அப்பா நன்றிப்பா என்னை பெத்ததுக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்பா நன்றி பண்ணல. இந்த இந்த துறையில நான் வந்துட்டேன், இந்த அளவுக்கு நான் இருக்கிறதுக்கு காரணமே ஒரு குருநாதரா. நன்றி. ஏங்க பெத்தவர் இருக்கட்டும், மத்தவங்க தானே காட்டணும் வெளியில. பெத்தவங்கள்ட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் சொல்றது ஸ்டேஜ்ல ஒரு குருநாதரா என்ன இந்த துறைக்கு கூட்டிட்டு வந்த ஒரு குருநாதரா அவருக்கு வணக்கம் சொல்லியிருக்கலாம், நன்றி சொல்லியிருக்கலாம். அதை ஏன் அவர் பண்ணல? அப்பாதான், அவரோட அப்பாதான், யாரு இல்லன்னா. மத்த டைரக்டர்ஸ் எல்லாம் ஸ்டேஜ் ஏத்தி நன்றி சொல்றீங்களா? உங்களை முதல்ல இதை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார்ல, குருநாதர் தான் பெருசு அப்படிங்கிறது பழமொழி. மாதா பிதா குரு தெய்வம் 3வது இடத்துல இருந்து எங்க தலைவர் அப்படி பார்க்கல அப்பாவை. புரியுதுங்களா? அப்பாவா அம்மாவா பாக்குறாரு. எவனாவது அப்பாவா அம்மாவா பாப்பானா? குழப்பிட்டீங்களே. அப்பாவை அப்பாவா தானே சார் பார்க்க முடியும். வேற கேள்வியை கேளுங்க.
இதுல நீண்டு போச்சுன்னா எப்படி பிறந்தாருல நீங்க கேட்பீங்க. நீங்க இருக்கிற மெயின் செட்டப்க்கு அப்படிதான் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளலாம் நாங்க போக மாட்டோம் சார். அந்த அளவுக்குலாம் நாங்க உங்கள கஷ்டப்படுத்த மாட்டோம் சார். ஏன்னா நந்தா சார் அடுத்து விஜய வச்சு படம் எடுக்க போற எவ்வளோ பெரிய டைரக்டர் கூட நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நம்ம அவர வந்துட்டு கேள்விகள்லாம் கேட்டு அவர பாவம் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவரே மன உளைச்சல்ல இருக்காரு. ஏன்னா மலேசியா ஆடியோ லான்ச் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். கையில 40 கிடைக்கலங்க. 41 ரூபாய் கிடைக்கலங்க. எல்லாருக்கும் கடன் கேட்டு பாருங்க. ஒரு கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை நம்பான ஒரு சமுதாயமா இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணி என் தகவல் நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? வேணாங்க. உங்கள விட்டு போனதான் தப்பு. தனிப்பட்ட முறையில் நான் பேச வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. ஆனா அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க அவர் விட்டுட்டு போனதாங்க சார் பெரிய தப்பா போச்சு. நீங்க மட்டும் போயினா அது வேற லெவல் மாரி போயிட்டு இருக்கோம் சார். அங்க போனது கூட கடைசி ரோல நம்ம உட்கார்ந்து தூரமா இருந்து தான் பார்த்திருப்போம். ஆமா. இப்ப போகாததுனால பரவாயில்ல. டிவில பார்த்திருப்பீங்க. இல்ல மொபைல்ல பார்த்திருப்பீங்க. இல்ல எல்லாம் வந்து பக்கத்துல காட்டுறாங்க. அது கொஞ்சம் நல்லாவே சந்தோஷமா தான் இருக்குது. பரவாயில்ல அப்படின்னு. ஆனா தலைவன் வேற லெவல். மாஸ் மத்தவங்கலாம் தலைவன் முன்னால பீஸா ஆயிட்டாங்க. அப்படியே பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. என்ன பண்றது? இப்படி இருக்கிற முன்னால வேற லெவல். எதிர்கட்சிங்கிறது முக்கியம். எதிர்த்தாக்குல பிளாஸ்ட். சொல்லுங்க சார். உங்களுடைய ட்ரேட்மார்க். அதான் இப்போ தெரியுதுங்களா? மலேசியாவுல அவர் என்ன பேசினாரு? நம்ம பலத்தோட எதிரியோட பலமா இருக்கிறவனை பார்த்துதான் நம்ம மோதணும்னு. இங்க இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு. ஆனா மலேசியாவுக்கு முன்னால வரைக்கும் தான் அது. மலேசியா போயிட்டு வந்த பின்னால சொல்றேன் எங்களுக்கு தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் கிடையாது. புரியுதுங்களா? ரிபப்ளிக் பார்ட்டிக்கும் எங்களுக்கு மட்டும்தான். ட்ரம்ப்புக்கும் விஜய்க்கும் தான் போட்டியே. அது மூலம் தெரிஞ்சுக்கங்க. இது ட்ரம்ப்புக்கு தெரியுமா? ட்ரம்ப்புக்கு தெரியுமாவா? பார்த்து மிரண்டு போய் பயந்து போய் இருந்துட்டு இருக்காரு. அவரு மலேசியாவுக்கு வந்தப்போ கான்வே ரோட் போட்டு தனி ரோட்ல அவங்க வச்சானுங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த ரோட்ல தனியா ரோடு பிடிச்சு விட்டது எங்க தலைவனுக்கு மட்டும்தான். வேற எவனுக்குமே கிடையாது. அங்க இருக்கிற ப்ரொசீஜர்ல கூட அப்படி நடக்கல. எங்க ஆளுக்கு தான் அப்படி நடந்திருக்குது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்காங்க. அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு மையால டிவில பார்த்து மிரண்டு போயிட்டாரு. யாரு? ட்ரம்ப். இப்படி ஒருத்தனா இந்த உலகத்துல அப்படிங்கிற பயந்து போய் கிடக்குறாங்க. என்ன செய்ய போறாங்கிறதுல புரியுதுங்களா? எங்க திட்டங்கள்லாம் வேற லெவல். இலான் மஸ்க் அட்டாவில் போன் பண்ணி பேசிருக்காருங்க. இலான் மஸ்க் தொடர்பு கொண்டு பேசிருக்காரு. சார் போதும் சார். இதுவே எங்களால முடியல. உங்க உருட்டு ஓவர் உருட்டா இருக்கு. இதுக்கு மேல எங்களால பேச முடியல. பாப்போம் சார் உங்க உருட்டு இன்னும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். நன்றி.